கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், how are you? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏடிஆர் இண்டிகேட்டர். இது பேர் அவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். இதோட இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சார்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணிருக்கேன். இதில் வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து ஏடிஆர் அவரேஜ் ஏடிஆர் அடித்தாலும் போதும். அவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக நம்ம வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஒரு ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு இந்த அவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இதுவும். நிறைய பேர் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். அதை பார்த்துப்பீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக எப்படி நம்ம வந்து தள்ளி போகிறது, நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி தள்ளி போகிறது, எந்த அளவுக்கு நம்ம வந்து வைக்கணும் ஸ்டாப் லாஸை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர். உதாரணமாக இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இருக்குல்ல, இதனுடைய சென்டர் பாயிண்ட் கொண்டு போனீங்களா, ஒரு சென்டரில் கொண்டு போனீங்கன்னா 92.50 காட்டுது. அதாவது இந்த இந்த கொச்சின் ஷிப் இந்த ஸ்டாக் வந்து டெய்லி கேண்டில் 92.92 பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது. இதுதான். அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் போடும் பொழுது, இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து இப்போ 2863 இருக்குது. 2863 863 மைனஸ் 92. இப்போ 92 கரெக்டாக போடக்கூடாது. இதுலேருந்து ஒரு ஒரு 25% கூட்டி சொல்லணும், கூட்டி போடணும். ஓகே, அப்போ 92 ப்ளஸ் ஒரு 20 கூட்டுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து 2863 இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் பண்ணோம்னா, இது வந்து ஒரு நாளைக்கு 92 பாயிண்ட் ஏறுது. 92 அவரேஜாக 92 ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது மேலேயும் கீழேயும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 92 கீழே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஹிட் ஆகிடும். இதனால் நீங்கள் வந்து வெளியாகிடுவீங்க. அப்போ என்ன செய்யணும், 92 பாயிண்ட் வந்து அவரேஜ், இதுக்கு கீழே கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் 20% கூட்டிங்க. 92 ப்ளஸ் 25 117. அதாவது 117 கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸ்டாக் வந்து கீழே இருக்கனாலும் மேலே தான் போகும். உதாரணமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் போகும். இப்போ நான் ட்ரேடிங் பண்ணப்போ வச்சுக்கோமே, 2863 மைனஸ் 117 2746 தான் நான் ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ நான் இந்த இடத்துல நாளைக்கு நான் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து இந்த லைன் 2746 இந்த 2740 கூட வச்சுக்கலாம். இதுக்குள்ள நம்ம வந்து இதுதான் நம்மளுடைய டெய்லி கேண்டலுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச். ஓகேயா, இதே நம்ம வந்து இன்ட்ராடே பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இன்ட்ராடேக்கு போகிறேன். 5 மினிட்ஸ்க்கு போகிறேன். இன்ட்ராடே நம்ம வந்து மேக்ஸிமம் சில பேர் 50 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் 5 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸ் போகிறேன். ஓகே, 5 மினிட்ஸ் நான் வந்து போகிறேன். ஓகே, இங்கே வந்துக்கிறேன். ஓகே, சென்டர் பாயிண்ட் வந்துக்கிறேன். உதாரணமாக நான் வந்து டியூஸ்டே 9ஆம் தேதி அப்போ நான் எடுக்கிறேன். அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, அவரேஜாக வந்து 25 பாயிண்ட்ஸ் இந்த சென்டரில் வச்சுக்கிங்களேன். அவரேஜாக 25 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கீழே ஏறுது. நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணும்பொழுது நம்ம ஸ்டாப் லாஸை வந்து 25 பாயிண்ட் கீழே இருக்குன்னு. உதாரணமாக நான் வந்து இந்த கேண்டில், நீங்கள் இந்த கேண்டில் இங்கே இருக்குது 9.15 கேண்டில். இது வந்து 9.15 க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து இங்கே நீங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கேண்டில் வந்து ரெட்டில் வருது. அப்போ நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்கன்னா, இன்ட்ராடேயில் செல் பண்ணுறதா இருந்தால் 25 பாயிண்ட்டுக்கு மேலே தான், அதாவது 25 ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. 30 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போகணும். உதாரணமாக நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் 2812
2812 ப்ளஸ்ஸு 30, 2842 உங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 2842 இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 45 வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இது அதாவது எதுக்கு நம்ம அவரேஜ் ஏடிஆர் இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அவரேஜாக ஸ்டாக்கு வந்து ஸ்டாக்கோடைய மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அந்த ஏடிஆர். சில பேர் செய்வாங்க 10 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, 5 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, சில பேர் 15 ரூபாய்க்கு ஸ்டாப். இது இப்படிலாம் வச்சிங்கன்னா ஆட்டோமே ஹிட் ஆகிடும். ஏன்னா இதனுடைய மூவ்மெண்ட்டை 25 பாயிண்ட் இருக்குது. 30 ரூபா நீங்கள் வச்சா தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஓகேயா? இதுக்கு தான் அந்த ஏடிஆர் இண்டிகேட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இன்னும் அரௌண்ட் இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் எல்லாமே பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.